பெருமாளை தரிசனம் பண்ணான். எனக்கு இது போதுமப்பா, உன்னை பார்த்தேன், பாட்டை பாடினேன், என் ஜென்மம் சாப்பல்யம். இதோ இப்போ நான் போகிறேன், பிரம்மராட்சஸ்க்கு உணவாக போகிறேன், உன்னோட திருவடியில் என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதாவது பக்திக்கு ஒரு ஜாதி கிடையாது, வயசு கிடையாது, எந்த இடத்துல இருக்கோங்கிறது கிடையாது. அவன் பாணர் குலத்தவன் இருந்தாலும் அப்படி அழகாக இசை அப்படி பொழியிறவன். அந்த கொடி மரம் விலகி எம்பெருமானை பார்க்குறான். அங்கேருந்து ஒரு ஒளி வந்து அவனை ஆட்கொள்கிறது அப்படியே. அதாவது அருள் முழுமையாக கிடச்சிது. இவன் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரான். அப்படி வெளியில் வரும்பொழுது ஒரு வயசான வைஷ்ணவர் அங்கேருந்து வந்து, ஏன்பா எங்கே போகிற அப்படின்னு கேட்டபோது, சுவாமி தரிசனம் ஆச்சான்னு கேட்டபோது, ஆஹா ஆனந்தமாக ஆச்சு, என்னோட ஜென்மமே சாப்பல்யம் ஆயிடுத்து, நான் இன்றைக்கி விரதம் இருந்து ஏகாதசி இரவு கண் விழித்து அவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டேன், இந்த பாட்டும் பாடிட்டேன், கைசிகப்பன் பாடணும்னு நினச்சேன், பாடிட்டேன், போயிட்டே இருக்கேன். இந்த பக்கமாக போகாத, அங்கே ஒரு பிரம்மராட்சசம் இருக்கான், நீ போனேன்னா உன்னை அப்படியே வாரி போட்டு முழுங்கிடுவான். அப்போ நம்பாடுவான் சொல்கிறான், எனக்கு தெரியும், எனக்கு அந்த அவனையே தெரியும், யாரை, பிரம்மராட்சசனையே தெரியும், நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், நான் திரும்பி போகணும், அவன் பசியாக காத்துன்னு இருக்கான், என்னை முழுங்க போகிறான், அதனால என்ன, எனக்கு தான் வந்து பெருமாள் தரிசனம் கிடைச்சாச்சே, இனிமேல் நான் யாருக்குமே பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிழவர் சொல்கிறாராம், இப்படியெல்லாம் பண்ணாத, நீ என்னோட வா, இந்த குறுக்கு வழியில் உன்னை அழைச்சிட்டு போய் அந்த காட்டை தாண்டி விட்டு விட்றேன்ன போது, நீங்கள் போங்கோ, நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் என்னால் இருக்க முடியாது, அங்கே அவன் பாவம் காத்துன்னு இருப்பான்னு சொன்ன உடனே அந்த கிழவர் சரி போ, உன் தலையெழுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் வந்தவர் பெருமாள் தான், சிரிச்சுட்டே போகிறாராம், க்ஷேமமாக இருன்னு சொன்னாராம். அவனோ இப்போ பிரம்மராட்சஸ் முழுங்க போகிறான், அப்போ அவர் எதுக்கு க்ஷேமமாக இருன்னு சொன்னார்? பெரியவங்க நம்மளெல்லாம் கூட நமஸ்காரம் பண்ணுற போது க்ஷேமமாக இரும்பாங்க, உனக்கு கெட்டது வந்தால் கூட அதெல்லாம் விலகி நீ நல்லா இருங்கிற அந்த ஆசீர்வாதம் அதை வாங்கிக்கணும் நம்ம. அங்கேருந்து வரான் பிரம்மராட்சஸ், நிற்கிறான். சொன்னபடியே வந்துட்டியா, இப்போ என்னை அங்கே போயிட்டு என்ன பண்ணினேன் அப்படிங்கிறான். அப்போ நான் எம்பெருமானுக்கு கைசிகப்பன் பாடினேன், நான் இப்போ போயிட்டு வந்தது எப்பேற்பட்ட புண்ணியம் தெரியுமா, எத்தனை ஜென்மத்தை நான் அந்த புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா, அப்போ ஒரு காரியம் பண்ணு, எனக்கு அந்த புண்ணியத்தெல்லாம் கொடுத்துரு, நான் உன்னை விட்டுடுறேன் அப்படிங்கிறான். நம்பாடுவான்னு சொல்கிறான், இல்லை இல்லை, இது என்ன தூக்கி கொடுக்கறதுக்கு காசா பணமா, நீ கேட்ட உடனே அப்படியே கொடுக்கறதுக்கு முடியவே முடியாது, நான் ஒரு ஏகாதசியும் விரதம் இருந்து எம்பெருமானை பற்றியே நினச்சி அவரையே பாடி அவரை தரிசனம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது அந்த புண்ணியத்தை நான் கொடுத்துட முடியாதப்பா, எனக்கு வைகுண்டம் போகணும் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பிரம்மராட்சசன் யோசிக்கிறான். இப்போ நம்பாடுவான்னு கேட்குறான், நீ ஏன் பிரம்மராட்சசனா இங்கே இப்படி சுற்றின்னு இருக்க, உனக்கு என்ன விமோச்சனமே கிடையாதா அப்படின்ன பொழுது, அதை ஏன்பா கேட்குற, நான் நல்ல பிராமணனாக இருந்தேன், நல்லா படிச்சிருந்தேன், எனக்கு எல்லா வித்தைகளும் தெரியும், ஆனால் என்னுடைய அனுஷ்டானங்களை நான் செய்யவில்லை, காசு ஆசை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, ஒருத்தர்கிட்ட யாகம் பண்ணுறேன்னு சொல்லி நிறையா திரவியங்கள் வாங்கிட்டு நான் அந்த யாகத்தை சரியாகவே பண்ணலை, பாதி யாகத்திலேயே என்னுடைய உயிர் பிரிந்தது, இந்த உயிர் பிரிந்தது தெரியறது, அதுக்கப்புறம் நான் இங்கே மரத்தில் நான் பிரம்ம ராட்சசனாக தொங்கின்னு கிடக்கேன், நான் இங்கேயே சுற்றின்னு இருக்கேன், யாரான்னு போகிறவங்க வரவங்களெல்லாம் அடித்து போட்டு முழுங்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி விமோச்சனம் கிடைக்கும்னு தெரியல, ஒன்றை பார்த்த உடனே எனக்கு ஒன்று தோன்றுறது, கண்டிப்பாக எனக்கு விமோச்சனம் கிடைக்கும்னுட்டு, கொஞ்சம் புண்ணியம் கூட ஒரு 50% பாதி கூட தரமாட்டேன், 25% நான் அதெல்லாம் தர முடியாது, ஒரு காரியம் பண்ணுறேன், நான் வந்து கைசிகப்பன் பாடினேன் இல்லையா, எம்பெருமானுக்கு அப்படியே மனம் குளிரும்படி அந்த பைரவியில் பாடினேனே, அதுக்குன்னு ஒரு புண்ணியம் இருந்தால் அதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் மனசு வருமா, நம்மளுடைய புண்ணியத்தில் இன்னும் இருக்குந்தா நீ வச்சுக்கோ, நான் இனிமேல் கஷ்டப்பட்டுக்கிறேன், என் புண்ணியத்தெல்லாம் நீ எடுத்துக்கோ, நீ யாருக்கான்னு கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். அவன் சொல்கிறான், அந்த கைசிகப்பன் பாடின புண்ணியம் இருக்குது, அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு, என்னோட சாப விமோச்சனம் கிடைக்குமா அப்படின்ன பொழுது அந்த புண்ணியத்தை கொடுத்துட்டு, இரு ஒரு காரியம், நான் அங்கே பாடின பொழுது எனக்கு ஒரு பழம் கொடுத்தாங்க, இரு அந்த பழத்துலேயும் உனக்கு பாதி தரேன்னு அந்த பழத்தில் பாதி கொடுத்த உடனே பிரம்மராட்சசன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கையை கூப்பி, ஒரு ராட்சசனாக இருந்தாலும் அந்த இவன் போய் சொன்ன அழகை அப்படியே மனசில் வாங்கிட்டான். நம்பிராயர் எப்படி இருந்தார் தெரியுமான்னு அவன் சொல்ல சொல்ல
அந்த பழத்தையும் சாப்பிட்டு அந்த புண்ணியத்தையும் வாங்கிட்டதுனால அவனுடைய அந்த பிரம்ம ராட்சச தன்மை நீங்கி நம்பாடுவான் காலில் விழுந்து வணங்குறான். வணங்கின பிறகு இவனுக்கும் விமோச்சனம், அவருக்கும் வைகுண்டம் கிடைச்சது. ரொம்ப நாள் கழிச்சு தான், நல்லா க்ஷேமமாக இருந்துட்டு ராட்சசனும் புத்தி திருந்தி அவ்வளவு அழகாக இருந்தாங்கிறத விடிய 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 நல்ல பாடல்கள், நல்ல பரதநாட்டிய முறைப்படி அந்த கோவிலில் ஆடுவாங்க. அந்த நாடகம் பார்க்குற போது அதுலேயும் அந்த ராட்சசன் அலற பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கிற குழந்தையெல்லாம் நிஜமாவே பயந்து போய் பார்க்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தால் குழந்தையெல்லாம் பயப்படுமோ அந்த மாதிரி. எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் லைஃப்பில் ஒரு தரமானு பார்த்து அனுபவிக்க வேண்டியது. மற்றபடி நம்ம மற்றதெல்லாம் திரையில் பார்த்துடுறோம், ஆனால் இது நேர போய் பார்க்க வேண்டியது. அந்த மலைப்பாதை இன்னும் இருக்குது. நம்பாடுவான் பற்றிய கதைகள் இன்னும் ஒரு வைஷ்ணவர் கோவில்லையும் அந்த கைசிகை ஏகாதசி அன்னைக்கு பாராயணம் பண்ணுறாங்க. சம்ஸ்கிருதத்தில், ஸ்ரீரங்கத்துலலாம் சம்ஸ்கிருதத்தில் பண்ணுறாங்க. ஆனால் இது தமிழ்லேயே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நம்பாடுவானுடைய கதையை கேட்டாலே வைகுண்டம் நிச்சயமாக உண்டுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி ஒருவன் பக்தி செய்தானால் எப்படியும் முக்தி கிடைக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டா போகிறோம். எல்லாத்தையும் காதில் வாங்கி உள்ளே போட்டுக்கங்க. உங்கள் குழந்தை கேட்குற போது ஏதாவது பேய்க்கதை சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்லித்துகள்னா அழகாக நம்பாடுவான் கதை, அந்த பிரம்ம ராட்சஸ் கதையை சொன்னால் நம்பிராயர் யாருன்னு தெரியும் இல்லையா? அதை நம்பி வாழ்க்கை நடத்தலாமே.